கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். நித்திய உடன்படிக்கையை அவர் என்னுடன் செய்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் இன்னொரு வேத வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதோடைய 34வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என்னுடைய உடன்படிக்கையை மீறாமலும் இருப்பேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிறவராக இருக்கிறார். அதாவது உடன்படிக்கை என்று சொன்னால் எதை நாம் பார்க்கிறோம் என்றால் வாக்குத்தத்தம். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கும் பொழுது அதை மீறாமலும் அதை அவர் நிச்சயமாக, அதாவது கட்டாயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது மோசே என்கிற ஒரு மனிதனோடு, ஒரு தெய்வ ஊழியக்காரரோடு ஆண்டவர் பேசி, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களை பாலும் தேனும் என்கிற ஓடும் கானான் தேசத்துக்கு அவங்களை கூட்டிச் செல்லுவேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம், அதாவது உடன்படிக்கையை கொடுத்தார். அதே போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கானான் தேசத்திலே கொண்டு சென்றார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய கர்த்தர் ஏதோ ஒரு வாக்குத்தத்தம், உடன்படிக்கை, அதாவது நமக்கு தந்திருப்பார் என்றால் அதை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த உடன்படிக்கையை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உடன்படிக்கையை ஒரு நாளும் நாம் மறந்து விடாதபடி, அவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறந்து போக மாட்டார். ஆகவே நாமும் மறந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்த உடன்படிக்கையை நாமும் வைத்து அனுதினமும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை அப்பா நீர் மீறாமலும் அப்பா ஆண்டவரை ஏற்ற ஒரு நேரத்தில் நீர் அதை தீவிரமாய் அதை செய்து முடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் அப்பா ஆண்டவரை நிறைவேற்றி முடிக்கலேன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆண்டவரே சப்பா வருகிற நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே சப்பா கர்த்தர் அவங்களுடைய உடன்படிக்கை ஆண்டவரே சப்பா நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரை நிறைவேற்ற போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.